ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் படித்து இந்த வருடம் ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வில் இந்த கல்வி குழுமத்தில் பயின்ற மாணவி கைனிதா மாநில அளவில் 2வது அமர்வில் 99.94% மதிப்பெண்கள் பெற்றார். ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் உதவி இயக்குனர் வெங்கட் சிவகுமார், மைய தலைவர் அருண் கண்ணா மற்றும் அலுவலர்கள் மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர். இது குறித்து ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீசஸ் லிமிடெட் உதவி இயக்குனர் வெங்கட் சிவகுமார், மைய தலைவர் அருண் கண்ணா ஆகியோர் கூறுகையில், மாணவ மாணவிகளின் முழு திறன்களையும் வெளிக்கொணர்ந்து தரமான தேர்வு தயாரிப்பு சேவைகளை வழங்குவதில் ஆகாஷ் நிறுவனம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர். என் பேர் கைனிட்டா. நான் 99.94% வாங்கியிருக்கேன் ஜேஇ மெயின்ஸ் 2025ல. எனக்கு இந்த மார்க் வாங்குறதுக்கு என்னோட டீச்சர்ஸ் அண்ட் என்னோடைய பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட தம்பி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் 10th ஸ்டாண்டர்டில் ஆகாஷ் ஜாயின் பண்ணேன். அண்ட் இப்போது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நான் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மார்க்கு நான் மட்டும் என்னோட ஒர்க் மட்டும் இல்லை, கண்டிப்பாக என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு எப்போ டவுட் இருந்தாலும் எல்லாரும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு எல்லா கான்செப்டும் கிளியராக புரிகிற மாதிரி நடத்துனாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆகாஷ். என் பேர் லூடஸ் ரோஜன் மெல்க்ரின். நான் தூத்துக்குடிலேருந்து வரேன். ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். நான் 97.53% வாங்கியிருக்கிறேன் ஜேஇ மெயின்ஸ் 2025ல். இதுக்கு எனக்கு டீச்சர்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக எப்போவும் டவுட்ஸ்க்காக கேட்கும் போதும் டீச்சர்ஸ் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆகாஷ் இன்ஸ்டியூட். தேங்க்யூ. என் பேர் முகுந்தன். நான் இந்த ஜேஇ மெயின்ஸ் 99.39% எடுத்திருக்கேன். நான் ரிப்பீட்டர் பண்ணியிருக்கேன். நான் போன வருஷம் தான் இந்த வருஷம் தான் ஆகாஷில் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக்குமே தெரியாமல் நான் கான்செப்ட் இல்லாமல் தான் இருந்தேன். எனக்கு எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாமே ஃபிசிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லா கான்செப்ட்ஸுமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் ஆகாஷ். என் பேர் கார்முகிலன். நான் ஆகாஷில் 1 year கிளாஸ் ரூம் கோர்ஸ் படித்தேன். நான் ரிப்பீட்டர் கோர்ஸு. நான் போன டைம் 83% தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆகாஷில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி இந்த டைம் நான் 98.5% எடுத்திருக்கேன். எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷோட ஆன்லைன் இன்டர்ஃபேஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஆகாஷ் இன்ஸ்டியூட். குட் ஈவினிங். என்னோட நேம் அருண் கண்ணா. நான் இங்கே சென்ட்ரேட்டாக இருக்கிறேன். ஆகாஷ் இன்ஸ்டியூட் ஆல்மோஸ்ட் 37 இயர்ஸாக இருக்குது சார். இதில் 315 பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா. இதில் நம்ம பிரான்ச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் என்டையர் சவுத் ரீஜனோட டாப் ரேங்கிங் ஜேஇ மெயின் எக்ஸாமுக்கு இவங்க தான் கைனிட்ட தான் இதாக இருக்காங்க. 15 லட்சம் பேர் இதுக்கு
ஓவராலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ்க்கு. இதில் 14,75,000 பேர் வந்து அப்பியர் பண்ணாங்க. அவுட் ஆஃப் திஸ் என்டையர் சவுத்தோட டாப் ரேங்கிங் டிஎன்ல 2 பேர், அதில் ஒருத்தவங்க கைனிட்டா நம்ம பிரான்ச்சஸ்ல இருந்து. இதுக்கான கோச்சிங் வந்து we are giving in திருநெல்வேலி ஃபார் லாஸ்ட் 8 years. ஓகேங்களா சார்? இதில் இந்த 8 இயர்ஸாக நம்ம டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, மந்த்லி, அது போக ஆகாஷ் ஆல் இண்டியா ஏஐடிஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு இருக்குது. இது அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபேக்கல்டிஸ் அவங்க டிசைன் பண்ணி கொண்டு வர கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ன்றது இங்கே இருக்கிற திருநெல்வேலி ரீஜியனில் மட்டும் இது இருக்காது. அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்டோட ஸ்கில் செட் என்னவோ அதோட அவங்க கம்பீட் பண்ணுவாங்க. இதனால் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் டாப்பர்ஸ் இருக்காங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற டாப்பர்ஸோட கம்பீட் பண்ணுவாங்க. இதில் கம்பீட் பண்ணும்போது நாங்கள் மந்த்லி பேசிஸில் இந்த எக்ஸாம் வர்றதுனால ஸ்டூடெண்ட்டோட என்டையர் ஸ்கில் செட் என்ஹான்ஸ் ஆகுது. இதனால மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இது ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி ரீஜியன் குறிப்பாக என்டையர் சவுத்தில் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அது இப்போ லாஸ்ட் 2 years 3 yearsன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெதர் இட் இஸ் ஜேஇ ஆர் நீட் இதில் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பில் வராங்க. இதுக்கு மெயின் அகாடமிக்ஸ் டீம். ஓகேங்களா? அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை மெட்டிகுலஸாக ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டெப்த்தாக போய் அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், வெதர் இட் இஸ் மோட்டிவேஷனல் செஷன், எல்லாமே எல்லா விதமான இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அது கிடைக்குது. இதனால் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்னால அவங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு அச்சீவ் பண்ண முடியுது. இதுக்கு மெயினானது வந்து ஃபேக்கல்டிஸ், வெதர் இட் இஸ் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக இருக்கட்டும், அகடமிக் டைரக்டாக இருக்கட்டும், தே வில் பி இன்ட்ராக்டிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் அ வீக்லி பேசிஸ். ஸோ வீக்லி பேசிஸ் வரும்போது எதில் அவங்க லேக் ஆகிறாங்க, எதில் என்ன இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வரும்போது ஸோ ஸ்லைட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சப்ஜெக்டில் கன்சர்னாக இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ எல்லா வகையான அந்த விஷயத்தையுமே அவங்க டேக் கேர் பண்ணுறதுக்கு we are having dedicated team. இதனால மட்டும்தான் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இது 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் இது நம்ம கொடுக்க கிடையாது. அதை லாஸ்ட் 37 இயர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் ஆகாஷ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்னும் கண்டினியூ ஆகும் ஃபர்தர் இயர்ஸில். ஓகேங்களா? இது மெயினாக சொல்லப்போனால் எங்களுடைய கோச்சிங், அந்த குவாலிட்டி ஆஃப் கோச்சிங், இங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே டாப் ஃபேக்கல்டிஸ். ஓகேங்களா? எல்லாருமே அட்வான்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அந்தந்த ஃபேக்கல்டிஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டையர் ஜேஇஆ இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் அவங்க கொடுக்குற எக்ஸாம்ஸ் அந்த ட்ராக் ரெக்கார்டில், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டில் உள்ள ஃபேக்கல்டிஸ் தான் அங்கே டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் திருநெல்வேலியில் லைக் கைனிட்டா, லைக் முகுந்தன், லைக் விஸ்வா, இன்னும் we are expecting more students in upcoming years. Thank you. Myself, I am Shivkumar, Assistant Director, and I am handling Tirunelveli branch, Nagarkoil branch, and Edustar School tie-up. Two days back, JEE mains results announced. In that, 15 lakh students have registered, and 14.75 lakh students appeared. So in that, from South Zone, we got more than above 100 All India rank. 3 students are there from South Zone. Above 500, 7 students are there. Above 1000 All India rank, 11 students are there from South Zone. And coming to Tirunelveli branch, the topper of Tirunelveli branch is Kainita. She is a 3-year classroom student. She joined 10th standard, and she is from Tirunelveli, and she scored 99.94, and she is the topper of Tamil Nadu branch, as well as second topper of Tamil Nadu from Akash. And next, the student is Mugundan. So he scored 99.39 percentile, and he is a 1-year classroom student. And next, another student, Shakti Vishwa, he got 99.11. So like that, we are having many students as we are taking the results. Still we have to get the results. As of now, we have 85 students who appeared for JEE Advanced. Till it is going on, and once the results comes, so definitely we will give the complete information. Okay. And academic year 2025, so we have done very well, and the same thing will continue in the coming next academic year 2026 also. Thank you very much.